கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 81வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 81:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். திருக்கரத்தால் தாங்கியமை திரு சித்தம் போல் மாலை நடத்த அவன் கையில் களிமானான் அனத்தினமாம் வானைந்திடமே கொய்யவன் கையில் களிமானான் அனத்தினமாம் வானைந்திடமே வாசனாம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது யான் படகில் ஆத்ம நண்பன் இயேசுவண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசுவண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு காண்களினால் காண்கின்றேனே இன்ப காணான் தேசமதை காண்களினால் காண்கின்றேனே இன்ப காணான் தேசமதை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 81வது அதிகாரத்திற்கு தேவனுடைய இருதயம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். அந்த தேவனுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வசனத்தை சொல்லுது, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரேல் என்னை விரும்பவில்லை. இந்த இருதயம் வேதனை நிறைந்த வேதனை நிறைந்த இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வருது? என் பிள்ளைகள் என்னை பிடிக்கிறாங்க, அவளுக்கு பல நன்மை இல்லை. நம்ம போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனத்துல 5, 6, 2 வசனத்துல அவங்க எகிப்துல அடிமையா இருந்தவர்கள். அடிமைத்தனத்துல இருந்தவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்காக மோசேங்கிற ஒரு மனிதன் தெரிந்து கொண்டார். ஆண் பிள்ளைகள்லாம் எங்க போகணும்? நைல் நதியில் இருக்கிற முதல் 2 வயிற்றுக்குள்ள போகணும். ஆனா அந்த நேரத்துல ஒரு பிள்ளையை மட்டும் பாதுகாத்து அவனை எந்த நைல் நதியில போடுறதுக்கு கட்டளை பார்வோனுடைய அரண்மனையில வந்துச்சோ அதே பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கிறார். பார்வோனுடைய மகள் வளர்த்து அந்த மோசே மூலமாக விடுதலை கொடுக்கிறார். அப்படிப்பட்டு செய்தனும் விரும்பவில்லை. அங்க என்ன சில விரும்பல. இந்த ஆண்டவருக்கு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது வசனத்துல பாருங்க, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். இன்னைக்கு அதுதான் பார்க்கணும். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். எங்க இருந்து நெருக்கத்துல அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். யாத்ராகமம் 2:23. சில காலங்கள் சென்ற பிறகு எகிப்து ராஜா மரித்தார். இந்த எகிப்து ராஜா யோசேப்பை அறிந்த ஒரு மனிதர். உங்களுக்கு அது நல்லா தெரியும். அந்த எகிப்து தேசத்துல பஞ்சம் நடந்தது. இப்ப 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் நல்ல விளைச்சல். அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்ப அந்த ராஜா இறந்தாச்சு, யோசேப்பை மறிச்சிட்டார். இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தினால் தவிர்த்து முறையிட்டுக் கொண்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் தேவ சந்நிதியிலே ஏற்றினது. ஜெபம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய கடவுள் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கலாம். பெரிய நிச்சயம் இருக்கு. உலக மக்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா
அவங்க அந்த காரியத்தை செய்யணும். அப்படிதான் அவங்க வாழ்க்கை என்ன செய்து போயிட்டே இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அந்த நேரத்துல, அந்த நெருக்கத்துல நமக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சாட்சி தான் திரும்ப சொல்றேன். ஒரு தடவை நாகர்கோயில்ல என்னுடைய தம்பி விமலேஷுடைய மாமியார் இறந்துட்டாங்க. நானும் என் மனைவி அங்க இருக்கோம். இப்ப என் தம்பி அண்ணன் ரஜுரன் லைசாண்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, நீ எங்க இருக்கிற? நாகர்கோயில். உடனேயே நீ கிளம்பி வா, ஸ்டார்ட் இமீடியட்லி அப்படிங்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறேன். நீ வா சொல்றேன் அப்படின்ட்டு. நான் உடனே ஹெச்ஆர் ஃபோன் பண்ணி கேட்டேன், மேட்டரை கேட்டாச்சு. இப்ப நம்முடைய லைசாண்டர் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி தர்ணா நடக்க போகுது. அதுக்கு போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கறாங்க. போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரியாங்க, இதான் மேட்ரு. இப்ப நான் கார்ல வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரேன். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கீங்க, உனக்கு விரோதமாக வாய்க்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க, உனக்கு விரோதமாக இருக்கிற நான் குற்றப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. உதவி செய்யணும். இந்த தருணா நடந்துச்சுன்னா எங்க ஆஸ்பத்திரிக்கு கெட்ட பெயர், எல்லாரும் முன்பாக ஒரு அவமானமா நடக்கும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஓபி உள்ள வர்றேன். உள்ள வந்தா போலீஸ் எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் ஓபியில் உட்காந்து பேசிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை. நான் போலீஸ் வந்து நோ சொல்லிட்டாங்க, கொடுக்க முடியாது. இவங்களுக்கு பயங்கர கோபம். விகேடி தர்மராஜ் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு ஆடிட்டர். அவர் வீட்டில் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ அங்கே போய் நான் போனேன். அவர்களுடைய ஒரு சீஃப், அவர் சென்னையிலேருந்து வந்திருக்கார். என்னைய பார்த்த உடனே பயங்கர கோபம் இருக்கு. அப்படி ஒரு கோபத்தில் இருக்கார். காரணம்னா, என்னுடைய தம்பி பையன் யூடியூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம், ஏசி மார்க்கத்திற்கு விலகி இருக்கு. இவ்வளவுதான் மேட்ரு. இதை வச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் தரணா அவங்கள யாரையும் நாங்கள் வேசி மார்க்கன்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, என்ன நாங்கள் வேசி மார்க்க தான் அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், ஐயா, நாங்கள் அப்படி போட்டதுக்கு மிகவும் வருந்துகிறோம், நீங்கள் எங்களை மன்னிக்க வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்பயே சுருதி அவருக்கு இறங்கிடுச்சு. என்னோட புசுக்குன்னு கீழே வந்துட்டானே அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் இது பைபிள்ல இருக்கிற வசனம்ட்டு, ஆனாலும் நீங்க அது போட்டது தப்பு. நான் சொன்னேன், தப்புங்கிறதுக்கு நீங்களை மன்னிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. இப்ப அவருக்கு சண்டை போடுறதுக்கு வேற டாபிக் இல்லை. அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு. இங்க 2 பசங்க வாலிபர்கள் பயங்கரமா என் மேல மூதத்துக்கு நிற்கிறாங்க. பூங்குறான், அப்படிங்கிறான். இவங்க ஆஸ்பத்திரிய அல்லேலூயா போட வைக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் அங்க இருக்க முடியலன்ட்டு சண்டை. நான் சொன்னேன், அது பிரச்சனையே இல்லை, நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியாச்சு. பேசி முடிச்சுட்டு அந்த நேரத்துல தான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்றாங்க. சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விகேடி அப்படியே மனைவி எங்கிட்ட வருது. அந்த அக்கா சொல்றாங்க, டாக்டர், எனக்கு கால் வலி இருக்கு, முழங்கால் வலி. எனக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரே கவலையா இருக்கு. எனக்கு என் வாழ்நாள் நான் படுக்கவே கூடாது. நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அது எக்ஸ்ரே காட்டு. எக்ஸ்ரே பார்த்தேன், 100% நார்மல் எக்ஸ்ரே. அதே நேரத்தில் அந்த அக்கா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இன்னொரு எக்ஸ்ரே கொண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து, இங்க ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கு. நான் அந்த அக்கா கூப்பிட்டு சொன்னேன், அக்கா இங்க பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எக்ஸ்ரே எவ்வளவு கிளியரா இருக்கு, இன்னைக்கு அப்படி பாருங்க, 100% உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அப்ப அங்க உட்காந்து நான் அதுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மக்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி சங்கீதம் 81வது அதிகாரம் 7வது வசனத்துல நெருக்கத்துல சொல்றாருன்னா, அணு தினமும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறோம். புரியுதாங்க? இவ்வளவு நெருக்கம் வந்துட்டு இருக்குது. அக்காக்கு நான் உட்காந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இப்படி செஞ்சானா வலி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு என்னை வந்து பார்க்க வர்றாரு. அந்த தம்பி கேட்குற, என்ன யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி.
வீக்கடி சார் வீட்டுல உங்க கூட சண்டை போட்டதுல 2 பேர்ல நான் ஒருத்தன் அப்படின்னு அப்படி எங்கிட்ட கால் வலினாரு. அதுக்கு நான் மருந்து கொடுத்துட்டாச்சு, சார்ஜ் பண்ணல. அப்புறம் இப்போ ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வருது. அப்பயே அந்த தம்பி என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டார். ஆக்சுவலாக நான் கீழே விழுந்துட்டேன் சார், உங்க ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன், பெட்ல படுத்திருக்கேன், வந்து பார்க்க வாங்கிறார். போய் பார்த்து காலில் எங்கெல்லாம் சலாய்ப்பா இருக்குது. அப்ப எல்லாரும் முன்னாடி நான் சொன்னேன், தம்பி இப்ப என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். அதான் அன்னைக்கே பேசி எல்லாம் முடிச்சாச்சுல சார், பாருங்க சார் அப்படின்னாரு. அடுத்த நாள் நான் வெளியூர் போயிருந்தேன். நான் அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்ப எப்படி பாருக்க, கால் வலி குறைஞ்சிச்சா? சார் வலியே இல்லை சார், நல்லா ஆயிடுச்சு சார். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருக்கு மாற்றம் ஒண்ணு சொல்ல முடியும். அவருக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 81வது அதிகாரம் 7வது வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் கூப்பிட்டேன். அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிட்டாங்கத்தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமிடம் ஈசாக்கோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். நினைச்சிட்டு நினைக்கிறதுனால என்ன அர்த்தம்னா ஆக்ஷன் பரப்பாரு. எல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப மோசைங்கிற ஒரு மனிதரை உண்டாக்குறாரு. மோசையை உண்டாக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம் யாத்திராகமம் 3:7, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் கிடையாது, ஆக்ஷன். அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனங்கள் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டில் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். கூக்குரலை கேட்டேன், ஜெபத்தை கேட்க. நீங்க துதிக்கிறீங்களா, அதையும் கேட்பார். ஜெபிக்கிறீங்களா, அதையும் கேட்பார். கர்த்தரை அழுகிறீங்களா, அதையும் கேட்பார். கேட்கிற தேவன் அவர்களை பாருங்க, காட்ஸ் பிளான் அவங்களுக்கு காட்டுறது. அவர்களை எகிப்தியர் கையிலிருந்து விடுதலையாக்கவும், அவர்களை தேசத்திலிருந்து நீக்கி, அடிமை தேசத்திலிருந்து நீக்கி, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமத்தும் கொண்டு செல்ல இறங்கினேன். அவங்க விடுதலை தான் கேட்டாங்க, ஆனா நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டேன், கேட்டு அவங்க என்னன்னா, சங்கீதம் 81வது அதிகாரம் 10 என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, ஈஸ்வரன் என்னை விரும்பு. இதாங்க மேட்ரு. ஆண்டவர் ஜபத்தை கேட்பார், விடுதலையும் கொடுத்துருவாரு. ஆனா அவங்களுக்கு ஆண்டவரை பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து எங்க அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார் அப்படின்னு செகண்ட் ஸ்டெப்பை நான் உங்களுக்கு காட்டப்படும். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். இவங்க விடுதலை கொடுத்தார். பார்வன் சமீபத்து வருகிறதே போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் தெரியுமா? தெரியும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆமா, ஜெயலலிதா காலத்துல ஒரு எலெக்ஷன் வந்துச்சு, எம்பி எலெக்ஷன். அந்த நேரத்தில் இதே பிஜேபி ஃபர்ஸ்ட் செக்ஷன் அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் இப்ப 2வது இருக்காங்க. அந்த நேரத்துல மத தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி ஜெயலலிதா ஃபோர்ஸ் பண்ணி சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்க்ளூடிங் மீ, நாங்கெல்லாம் தொடர் சங்கிலி ஜபம் எக்ஸட்ரா 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 எல்லா ஜபத்தையும் போட்டோம். ஆனா ஒரு நாள் தடை சட்டம் வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரே கவலை. என் தம்பி டாக்டர் விமலேஷ் லைசாண்டர் இந்த சட்டம் வந்த உடனே என்னை கூப்பிட்டு சொன்னார், டேய் உனக்கு தெரியுமா சட்டம் வந்துருச்சு? ஆமா. இப்ப ஒன்னே இப்ப எங்க பாலசுந்தரி பாப்பா இருக்கா, அவ அப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த பொண்ணு இருக்கு, இப்ப வேற இடத்துல இருக்கா. அவ மட்டும் போய் இந்த ஸ்விக்கி டாக்டர் கட்டாயமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு என்னைய ஃபோர்ஸ் பண்றார் அப்படின்னு செஞ்சான்னா உண்டியலி ஜெயிலுக்கு வச்சிருவாங்க. நான் பெயில் தெரியுமா உங்களுக்கு? பெயில வெளியே வர முடியாது, அப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் கேட்டேன், உள்ள பைபிள் வாசிக்கலாமா அப்படின்னு. வாசிக்கலாம் தான், பிரச்சனையே இல்லை. பாப்பா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்ம ஜாலியா உள்ள இருக்கும், இங்க நிறைய கைதிகளை சந்திக்கலாம்.
அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாமா? அங்க எல்லாருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்க தொடர்ந்து அந்த ஊழியத்தை நடத்தினோம். ஒருத்தர் கூட எங்களை யாரும் தொடரல. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் வந்துச்சு. 40 MP சீட்ல ஒரு சீட்டு கூட அம்மா கிடைக்கல, எல்லாம் வாஷ் அவுட். காரணம், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, ஒரு சிலர் உடனே ஆக்ஷன் பண்ணுவாரு, லேட்டா பண்ணுவார். அதனாலதான் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 81வது அதிகாரம் 7வது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். எங்க இருந்து தப்புவித்தார்? முதல்ல எகிப்துடைய கையிலிருந்து தப்பு வைக்கிறார். இப்ப செங்கடல் முன்னாடி வந்தாச்சு, இப்பயும் தப்பு வைக்கிறார். 14வது அதிகாரம் 14 அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி சண்டை போடுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 இப்படி நான் பார்வோனினாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரையினாலும் மகிமைப்படுவது நானே கர்த்தர் எகிப்தர் அறிவார்கள். அறிந்தார்களா? எஸ், அறிந்தார்கள். பாருங்க, 14வது அதிகாரம் முதல்ல இப்ப நம்ம அங்க போறது கிடையாது. அப்பொழுது பார்வோ எகிப்தியர் சகல தொடர்ந்து பார்வோடைய சகலம் 24 கிழக்கு வெளித்து வரும்போது ஜாமத்திலே கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டார். ஏன்னா நெருக்கத்தில் என்னை கூப்பிட்டா நான் வந்து எனக்கு செய்வேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, தொடர்ந்து நம்ம அடுத்த செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். 7வது அதிகாரம், உனக்கு உத்தரவாதின்னு மேரிபாவின் தண்ணீரிலிருந்து உன்னை சோதித்தது. மேரிபாவின் தண்ணீர் இது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மேரிபாவின் தண்ணீர் அப்படின்னா யாத்ராகமம் 17வது அதிகாரம் 17:6 யாத்ராகமம் 17 மேரிபா தண்ணீர். இப்ப இவர்களுக்கு தண்ணீர் இல்லைன்ற நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசேட்ட உன் கையை நீக்கி அடி ஆராசனம், அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மேலில். ஆண்டவர் மோசே வராக வந்து என்ன செய்யறாரு, வந்துட்டார். நம்ம நேரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், சீஃப் மினிஸ்டர் லேட்டா தான் வருவார். ஏன் லேட்டா வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து மக்களுக்காக காத்துட்டு கூடாது. நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படி மோசே இஸ்ரேல் மூப்பர்கள் கண்களுக்கு முன்பாக செய்த மூப்பர்களை மட்டும் தனியாக செய்தி கொடுத்தேன். இஸ்ரேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறா இல்லை என்று நாங்கள் அவர்கள் கர்த்தரை பரிச்சை பார்த்தது நிமித்தமும் அந்த இடத்துக்கு பெயர் மாசா என்று மேரிபா என்று பெயர். மாசா என்று மேரிபா. டெஸ்டுங்க. இன்னைக்கு 24 வருஷமாச்சு ஆண்டவரை நான் பற்றி கொண்டு, அல்லது அவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து அவர் கூலியை செய்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் என்னைய கொண்டு போற மாதிரி நான் அவரை பார்த்ததில்லை, தேவ தூதர்களை பார்த்தது கிடையாது. நான் வழி நடத்துறத என்னால் பார்க்க முடியுது. நான் அருமையாக கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அதில் எந்த ஒரு முடிய அளவு கூட என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. சரி, இது ஆண்டவர் கொண்டு போகிற ஒரு பாதை. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு உபாகமம் 33வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும். உபாகமம் 33:8. லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரத்தில் வாகவம் பண்ணின உன்னுடைய பரிசுத்த புருஷன் வசமாக உன்னுடைய உமீத். அப்ப ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு இந்த சம்பவத்தை சொல்றாரு. ஆண்டவர் அந்த சம்பவத்தை சொல்லி உன் கையில என்ன இருக்கட்டும், தும்மியும் ஒரு இதுதாங்க தும்மியும் ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயத்தை கட்ட மாதிரி இருக்கும். ஆண்டவர் சீட்டு போட்டு பதில் கொடுப்பார். இங்க ஆசாரியர் தங்களுடைய ட்ரெஸ்ஸில் இதை மாட்டிருப்பாங்க. யாராவது கேட்பாங்க, நாங்கள் இந்த வீடு கட்டலாமா வேண்டாமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி போடுவாங்க, பதில் இருப்பாங்க. சரி, இது அவர்கள் கொண்டு போகிற ஒரு பாதை. இப்படித்தான் அனுசரிச்சு கொண்டு போவாங்க. சரி, 8வது வசனத்துக்கு வருவோம். சங்கீதம் 81:8. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சி சொல்லுவேன், இஸ்ரேல் சனமே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் நீ என்கிட்ட ஜெபம் பண்ண நான் உனக்கு பதில் சொல்றேன்.
நான் கேட்கிறேன், நீ பதில், நீ ஏன் சொல்றத நீ என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா காது. என்னது? அந்த காதை குறித்து நம்ம ஒரு ஸ்டடி பார்க்க போறோம். அடுத்த எரேமியா 6வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. விருத்த சேதனம் ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண் பெனிஸ் உறுப்பில் முன் தொழில் ஃபோர் ஸ்கின் அதை கட் பண்ணிடுவாங்க. அதுல மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. அது என்ன பெனிஃபிட்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த சர்க்கம்ஷன் அல்லது விருத்த சேதனம் பண்ணியாச்சுன்னா அந்த ஃபோர் ஸ்கின்க்கு பின்னாடி ஸ்பெக்மா அப்படின்னு சொல்லி அழுக்கு சேராது. சில பசங்கள்லாம் அந்த பின்னாடி தோலை இழுக்க மாட்டாங்க, இந்த ஸ்பெக்மா சேர்ந்து அது கேன்சரா மாறி. அதனால அந்த விருத்த சேதனம் பண்ண அது ஒரு அடையாளமா வைக்கிறார். இதை உதாரணமா காட்டி காதை சொல்றாரு. அவர்களுடைய கேட்க மாட்டார். கர்த்தருடைய வாசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்குது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, கீழ்ப்படிய மாட்டாங்க. காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்றேன். இந்த பிரதர் ஆர் ஸ்டான்லி சொன்னார். பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு அநேகர் பலர் அவங்க தங்க ஆயுசு முழுவதும் அதற்காக நேரம் செலவழிப்பாங்க. ஒரு ட்ரைப்னா யார் சொல்றாங்க, ஒரு ஜாதி இருக்காங்க. அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரம்பரியமா திருடுறதா அவங்க தொழில். இந்த கரண்ட் கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த வயர் எல்லாத்தையும் கட் பண்ணி இங்கே போய் வித்துட்டு வந்துடுவாங்க. இல்லை உரிக்கிற இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை என்னன்னா திருடுறதா. அங்கே அவங்கள வழிநடத்தி வழிநடத்தி நல்லா சுவிசேஷன் சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. பெரிய கூட்டம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு பைபிள் கொடுக்கும். அந்த பைபிள் கொடுக்கறதுக்கு பல ஹெல்ப் பண்றாங்க. அது ஒருத்தர் இந்த வசனத்தை எடுத்துட்டு கீழ்ப்படிதல்னா என்னன்றது ஏன்னா அவங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல்னா என்னன்னே கிடையாது. யார் சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அப்ப அந்த கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு கான்செப்டை எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு இவர் யோசிச்சு பார்க்கறாரு. புரியவே இல்லை. சரி, டைம் ஆயிடுச்சு. அப்படி வீட்டுக்கு போகணும். அவர் எப்பவுமே கூட ஒரு நாய் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நாய் பேரை சொல்லி விசில் அடிக்கிறாரு. அது உடனே டைம் காதை தூக்கிட்டு கூட பின்னாடி வந்துருச்சேன். கூட அந்த ஒரு பையன் சொல்றானா, அது அந்த ட்ரைபை சேர்ந்த பையன். ஓ, திஸ் டாக் ஹஸ் காட் மெனி இயர்ஸ். இந்த காதுக்கு நிறைய இந்த நாய்க்கு நிறைய காது இருக்கு அப்படிங்கிறான். அப்ப உடனே பிடிச்சிருக்காரு. ஓஹோ, இப்படி நம்ம எழுதுனா அவங்க கீழ்ப்படிதல்னா யூ நீட் மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர் ஸ்டான்லி இந்த சம்பவத்தை சொன்னார். அப்ப இவங்களுக்கு தேவை காது, மெனி காது கிடையாது, அதுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காது தேவை. சரி, காது மாத்திரம் கிடையாது. எரேமியா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, உங்கள் கிரியைகளில் பொல்லாதீர்கள், என் உக்கர கோபம் எழுப்பி கர்த்தருக்கென்று நீங்கள் விருத்தசனம் பண்ணி இருதயத்தை நுனி சொல்லு. 2 கேரக்டர், ஒன்று காது, இருதயம். இருதயத்தில் உள்ளது விருத்த சேதனமானாதான் ஆண்டவர் சொல்றத அவங்க கேட்பாங்க, இல்லைன்னா கேட்கவே மாட்டாங்க. சரி, அதனால ஆண்டவர் எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்புலையா இவங்க வாழும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் சரி ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு காதுல விருத்த சேதனம், இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணுனா என்ன ஆசீர்வாதம் கேட்டேன்னா, ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள், கேளுங்கள். சாய்க்கணும். சாய்க்கணும் ஆண்டவர் சொன்னா நான் அதை கீழ்ப்படுவேன், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அள்ளின நிச்சயமான கிருபை உனக்கு நித்திய வரும். அப்ப நித்திய உடன்படிக்கை அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னா காது வரிசை, இருதயம் கேட்கணும். சொன்னா எஸ் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் கொடுக்குற ஒரு பாதையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பாதையில கொண்டு வராரு, நிறைய இடத்துல அவங்க பிரச்சனை உண்டு பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற விசேஷமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது. இத ஆண்டவர் வாக்கு தத்தமா கொடுக்குற. இப்ப அவங்க எங்க போகணும்? செங்கடலை தாண்டியாச்சு, போய் சேரணும். 15வது அதிகாரத்துல
ஆண்டவர் துதிச்சு பாடுறாங்க. மோசே, ஆரோன், மிரியாள். 26. நீ உன் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு. கேட்கலையா, நஷ்டம் உங்களுக்கு தான். நான் எப்பயும் பேஷண்ட சொல்லுவேன், இது செஞ்சா உனக்கு லாபம், செய்யாட்டா எனக்கு லாபம். ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. சொல்லுவேன், எங்க பாரியா, நீ செஞ்சதான் இந்த நோய் திரும்ப வராது. உனக்கு குடிக்கிறது நிப்பாட்டியாச்சா, உனக்கு திரும்ப கேரண்டி ஆல்சோ வராது. நிப்பாட்டலையா, வாரத்துக்கு ஒருக்கம் வந்து என்கிட்ட அட்மிட் ஆக, உன் சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். அதுபோல நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு, அவர் பாடுக்கு செமையான செய்தி, அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து, சத்தத்தை கேட்கணும், செவி கொடுக்கணும். அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், இதெல்லாம் நீ செஞ்சா, நான் ஈத்துக்கு வரப்பண்ண வியாதி ஒன்று வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவர் தன்னை ஒரு பரிகாரியான கர்த்தர் என்று சொல்கிறாரு. தேவை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மக்கள் செய்வோன்னு சொல்லுவாங்களா, செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. வாசிப்போமா, உபாகமம் 5வது அதிகாரம். மோசே உபாகமத்துல இவங்களை குறித்து என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5:27. இப்ப மோசே பர்வதத்துல, சீயோன் பர்வதத்துல, சீனாய் மலையில ஆண்டவரை பார்க்கிறோம். பயங்கரமான காட்சி, எல்லாரும் பார்க்கறாங்க. சொல்றாங்க, அப்பொழுது நாங்கள் சாவானின் இந்த பெரிய அக்னியை எங்கள் பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனுடைய கர்த்தத்தை செய்வோம்னா சாவோம். நாங்கள் நீரே சமீபமா போய், நீங்க போய், நாங்களா போக மாட்டோம். நம்முடைய தேவநாய கர்த்தர் சொல்கிறதெல்லாம் கேள், நம்முடைய தேவநாய கர்த்தர் சொல்றதெல்லாம் நீர் கேட்டு, நாங்கள் கேட்டு அறுவடை செய்வோம். போய் கேளு, நாங்க வர மாட்டோம், நீ சாகு. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப கேட்க மாட்டார்கள். சரி, 9வது வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். சங்கீதம் 81:9. அதான், என் ஜனமே, 8வது வசனம், உனக்கு சாட்சியிட்டு சொல்வேன், இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நல்லமாயிருக்கும். செவி கொடுக்கறதுக்கு என்ன தேவை? காது, இருதயம். 9. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க. நம்முடைய ஆண்டவர் எரிச்சல் உள்ள ஆண்டவர். வேறு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ஸ்ட்ரேஞ்ச், ஒரு புது புது டெக்னிக்கெல்லாம் நீ கொண்டாடாதப்பா அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல தெளிவாக, 20வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து பாருங்க, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரிலும் ஒப்பான எந்த ஒரு சொர்க்கத்தையும் இருக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், நான் எரிச்சல் உள்ள தேவனாகிறது. எரிச்சல் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொசசிவ்னஸ். என் பிள்ளை என்னைய மட்டும் தான் இருக்கிறதா போகக்கூடாது. சின்ன ஒரு உதாரணம் சொல்ல புரியும். உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, பக்கத்துல ஒரு அங்கிள் இருக்காரு. சாப்பாடு வேணும்னா நீங்க அம்மாட்ட கேட்கணும், பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட கேட்கணும். ஆண்டி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, உங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னா அப்பாட்ட கேட்கணும், பக்கத்து வீட்டுல அங்கிள்கிட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும். எல்லாமே அப்பாட்ட தான். அப்பா எதிர்பார்ப்பா பிள்ளைன்றது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. நான் சின்ன பையனா இருக்கு, குட்டி பையன், எனக்கு பயங்கரமா காது வலி. சின்ன பையன், எங்க அப்பா டீப்பா தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு எங்க அப்பாவை எழுப்ப மனசு இல்லை, வலியோடே அப்படியே உட்கார்ந்துருக்கேன். விடியட்டும், அப்பா எந்திரிப்பாங்கட்டு விடிஞ்சிச்சு. அப்பாட்ட சொன்னேன், அப்பா ராத்திரிலேருந்தே வளைச்சிச்சுப்பா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை எழுப்ப எனக்கு மனசு இல்லப்பா. எங்க அப்பா அப்படியே கதையை படிச்சுட்டாரு. யாரோ என்னை எழுப்புறாங்கடா, எவனுக்கும் நான் என் தூக்கத்தை விட்டுட்டு போறேன், உனக்காக நான் எந்திரிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொன்னாரு. அது என் இருதயத்தை கூட இருக்கு, உனக்காக எந்திரிக்க மாட்டேன்னா, என் பிள்ளைடா அப்படின்னா. சின்ன பையனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் அப்படித்தான் நமக்காக அவர் செய்வார், அது சந்தேகமே இல்லை. உபாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனம், 6:14. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேலே மூண்டு உன்னை பூமியின் மேல் அழித்து போடாதபடி சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை தேவர்களையும் அந்நிய தேவர்களையும் பின்பற்றாதிருங்கள். உன் நடுவில் இருக்கிற தேவன் எரிச்சலுள்ள தேவன். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ பின்பற்ற
கூடாது அப்படின்ட்டு. 32வது அதிகாரம் உபாகமம் 32, 31. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல் என்று அவர் சொன்னார். இப்ப கண்மலை நம்ம ஆண்டவர் ஒரு கண்மலை, ஆனா விக்கிரகத்திற்கு பின்னாடியும் ஒரு கண்மலை இருக்கு. ஆனா என்னமா கண்மலை அப்படி இல்லை, அவர் கண்மலை தான் உண்மையான கண்மலைன்னு சொல்லி யார் சொல்றா? சத்துருக்கள் சொல்லுகிறார். 32 உபாகமம் 31வது வசனம். ஏன்னா அவர்களுடைய கண்மலை அவர்கள் விற்காமலும் கர்த்தரவளை ஒப்புக்கூட வந்தால் பவர்ஃபுல் காட் அப்படிங்கிறாங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படிப்பட்ட செய்ய அந்நிய தேவர்கள் இல்லை, நானே தேவன் என்பதற்கு சாட்சி. ஆண்டு சொல்றது, இது நான் மாற்றுறது. அது செங்கடலா இருந்தாலும் சரி, மாசாவா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அதை நான் தான் செய்தேன், வேற யாரும் இல்லை. வேற கடவுளை குறித்து ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க போறோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனம். வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. அநேக விக்கிரகங்கள் உண்டு. அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். இப்படி அநேக தேவர்கள் அநேக காரியம் உண்டு. நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, அவரே கிரியேட்டர். இப்ப எந்த ஒரு விக்கிரகத்தை நீங்க பார்த்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டே எப்ப நீங்க எந்த ஒரு விக்கிரக பார்த்தாலும் உங்களுக்கு அந்நிய பாஷையில பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தானா அதை பார்த்து சொல்லணும். அதை நீங்க அந்நிய பாஷையில கடிஞ்சிடணும். அப்ப அந்த ஆவி அதுக்கு பின்னாடி ஓடிடும், பவர் எல்லாம் போயிடும். மகா இறக்கமும் கிருபையுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நான்கு உலக எழுதியத்தோடு அவருடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா எல்லாம் செய்தும் இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தினுடைய வேதனை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் எங்களோட கூட இருக்கிறது ராஜா. இம்மட்டும் வழி நடத்த எபனேஸ்வர் இனிமே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆம்.